1936 ஜப்பானால் ஆக்கிரமிக்கப்பட்ட சீனாவில் உள்ள பிங்பாங் நகர். ஜப்பானிய இராணுவத்தின் இரகசிய உயிரியல் மற்றும் இரசாயன போர் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பிரிவு யூனிட் 731. இங்கு சிறை வைக்கப்பட்டுள்ள சீனாவை சேர்ந்த கைதி ஒருவர் தனது அறையில் பயத்துடன் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். சிறைக்காவலர்கள் வரும் சத்தம் கேட்கிறது. அவருடைய இதயத் துடிப்பு படபடவென்று அதிகமாகிறது. காரணம், மனிதர்கள் மீதான கொடூரமான மற்றும் மனிதாபிமானம் அற்ற மருத்துவ சோதனைகளுக்கு பெயர் பெற்றது யூனிட் 731. தினமும் கைதிகள் சிலரை காவலர்கள் இழுத்து செல்வார்கள், ஆனால் அதில் பலர் உயிரோடு திரும்ப வருவதே இல்லை. அப்படி உயிரோடு வருபவர்களும் கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டு சில நாட்களுக்குப் பிறகு இறந்து விடுவார்கள். அவர்கள் தாங்கள் பார்த்த கைதிகளுக்கு நடந்த பயங்கரமான கொடுமைகளை சொல்லியிருக்கின்றனர். சிறையில் உள்ளவர்கள் ஒவ்வொரு நாளும் உயிர் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்று அவருடைய நாள். அவரது சிறையில் இருந்து இழுத்து செல்லப்படுகிறார். ஒரு அறுவை சிகிச்சை அறை போன்று தோற்றமுள்ள அறையில் படுக்கையில் படுக்க வைக்கப்பட்டு அசைய முடியாதவாறு கட்டிப் போடப்படுகிறார். பின்னர் சிறைக்காவலர்கள் அங்கிருந்து சென்று விடுகிறார்கள். சற்று நேரம் கழித்து மருத்துவ உடையில் ஒருவர் அங்கே வருகிறார். ஒரு கத்தியை எடுத்து அவரின் நெஞ்சில் வைத்து கிழிக்க ஆரம்பிக்கிறார். இதுதான் யூனிட் 731 இன் கதை. இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பான் 1931 இல் சீனாவின் மஞ்சூரியா என்ற பகுதியை முதலில் தாக்குகிறது. 1937 இல் சீனாவை ஆக்கிரமிப்பும் செய்கிறது. இந்த தாக்குதல்கள் சீனாவில் உள்நாட்டுப் போர் மற்றும் கடும் பஞ்சத்தை உருவாக்குகிறது. சீனா மக்கள் மற்றும் படைவீரர்கள் பலர் சிறைகளில் அடைக்கப்படுகிறார்கள். அப்படி ஒரு சிறைதான் பிங்பாங் நகரில் உள்ள யூனிட் 731. இது சிறை மற்றும் அல்ல, ஏனென்றால் இது ஜப்பானிய இராணுவத்தின் இரகசிய உயிரியல் மற்றும் இரசாயன போர் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பிரிவு ஆகும். முதலில் ஒரு மருத்துவ ஆராய்ச்சி கூடமாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. கூடிய விரைவில் நோய்கள், போரில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்களை உயிருள்ள மனிதர்கள் மீது சோதனை செய்யும் ஒரு மோசமான சிறையாக மாறுகிறது. யோஷிமுரா ஹிசட்டோ என்ற ஆராய்ச்சியாளர் கடும் குளிரினால் மனித உடலில் ஏற்படும் பாதிப்புகளை உயிரோடு உள்ள மனிதர்களைக் கொண்டு சோதனை செய்கிறார். சிறைக்கைதிகளின் உடல் பாகங்களை பனிக்கட்டிகள் நிரப்பப்பட்ட தொட்டிகளில் வலுக்கட்டாயமாக வைத்து அவை முழுவதும் பனியால் உறைந்து போன பிறகே வெளியே எடுக்க அனுமதிப்பார்கள். அப்போது உடல் பாகங்கள் கல் போன்று உறைந்து போய்விடும். பின்னர் மீண்டும் சாதாரண நிலைக்கு கொண்டு வர சுடுநீர் அல்லது நெருப்பிற்கு அருகில் வைக்கப்படும். சில சமயங்களில் எந்த சிகிச்சையும் அளிக்கப்படாமல் என்ன நடக்கிறது என்று பார்க்கப்படும். மேலும் நோய்கள் மற்றும் போரின் போது ஏற்படும் காயங்கள் உடல் உறுப்புகளில் எந்தவிதமான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது என்றும் பார்க்கிறார்கள். முதலில் சிறைக்கைதிகள் உடலில் காலரா மற்றும் பிழை போன்ற நோய்களை செலுத்துவார்கள். பின்பு சில நாட்கள் கழித்து அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே உடலை கிழித்து உறுப்புகளை எடுத்து சோதனை செய்யப்படுகிறது. யாருக்கும் மயக்க மருந்து கொடுக்கப்படாமல் ஆயிரக்கணக்கான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் மீது இந்த கொடுமைகள் நடத்தப்பட்டன. பலர்களின் கை மற்றும் கால்கள் துண்டிக்கப்பட்டு எதிர்ப்பக்கத்தில் தைக்கப்படும். மற்றவர்களின் உடல் பாகங்கள் சிதைக்கப்பட்டு மற்றும் துண்டிக்கப்பட்டு அது எப்படி அழுகுகிறது என்று சோதனைகள் செய்யப்படுகிறது. சீனா, மங்கோலியா, கொரியா மற்றும் ரஷ்யா நாட்டு கைதிகள் ஒருவர் கூட யூனிட் 731 இல் இருந்து உயிரோடு திரும்பி வரவில்லை. மனிதர்கள் மீதான ஆயுத சோதனைகளும் யூனிட் 731 இல் நடத்தப்படுகின்றன. துப்பாக்கிகள் மற்றும் வெடிகுண்டுகளை சோதனை செய்ய சிறைக்கைதிகள் கூட்டமாக அழைத்து செல்லப்பட்டு கைதுப்பாக்கிகள், மெஷின் கன்ஸ் மற்றும் வெடிகுண்டுகளால் தாக்கப்பட்டனர். அதை வைத்து எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஆயுதமும் உடலில் சேதத்தை ஏற்படுத்துகிறது என்று ஆராய்ச்சி செய்யப்பட்டது. மேலும் கைதிகள் மரங்களில் கட்டிவைக்கப்பட்டு வாள் மற்றும் கத்திகளால் வெட்டப்பட்டனர். நெருப்பை உமிழும் பிளேம்த்ரோவார்கள் மூலமாக தோள்களில் ஏற்படும் சேதங்களை கண்டுபிடிக்க கைதிகளை உயிரோடு பிளேம்த்ரோவார்கள் மூலமாக எரித்தனர். விஷவாயுக்களும் அவர்கள் மீது செலுத்தப்பட்டு அவற்றின் தாக்கத்தை ஆராய்ச்சி செய்கிறார்கள்.
மேலும் மனிதர்கள் மீது மிக கனமான பொருட்களைப் போட்டு உடலின் சேதத்தை பார்வையிடுகிறார்கள். பலர் உணவில்லாமல் பட்டினி போடப்பட்டு உயிர் போக எத்தனை நாட்கள் ஆகிறது என்றும் சோதனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. பலரின் உடல்களில் இரத்தத்தை எடுத்துவிட்டு விலங்குகளின் இரத்தம் அல்லது வேறு குரு இரத்தம் செலுத்தப்பட்டது. கடல் நீர் மட்டுமே குடிக்க அனுமதிக்கப்பட்டு ஆராய்ச்சியும் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எக்ஸ்ரே கதிர்களின் தாக்கத்தை ஆராய பலர் எக்ஸ்ரே கதிர்களைக் கொண்டு கொல்லப்படுகிறார்கள். மேலும் அதிவேகத்தில் போர் விமானிகள் செல்லும் போது ஏற்படும் ஜி-போர்ஸ் பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக பல கைதிகள் சென்ட்ரிபியூஜ் என்ற பெரிய சுழலும் இயந்திரங்களில் கட்டி வைக்கப்பட்டு உயிர் போகும் வரை சுழல விடப்பட்டார்கள். குழந்தைகளும் இதில் இருந்து தப்பவில்லை. கர்ப்பமாக உள்ள பெண்கள் ரசாயன ஆயுதங்கள், துப்பாக்கிகள் மூலம் தாக்கப்பட்டு அவர்களின் வயிற்றை கிழித்து கருவிற்கு எந்த அளவு பாதிப்புகள் உள்ளது என்றும் ஆராய்ச்சி செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் ஆராய்ச்சி செய்ய கர்ப்பிணி பெண்கள் வேண்டும் என்பதற்காக பெண் கைதிகள் கற்பழிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. உடல் ரீதியாக பரவும் நோய்களைப் பற்றி அறிந்து கொள்ள ஆண்கள் உடலில் நோய்கள் செயற்கையாக செலுத்தப்பட்டு பின்னர் பெண் கைதிகளை வலுக்கட்டாயமாக கற்பழிக்க வைக்கப்பட்டனர். மேலும் மிகவும் வீரியம் மிக்க நோய் கிருமிகளை உருவாக்க முதலில் பாதிக்கப்படும் கைதிகளின் இரத்தம் முழுவதும் எடுக்கப்பட்டு அடுத்தடுத்து கைதிகளின் உடலில் செலுத்தப்படும். பின்னர் அந்த குழுவில் முதலில் யார் நோய்வாய்ப்படுகிறார்களோ அவர்களின் இரத்தம் முழுதும் எடுக்கப்படும். அப்படி இரத்தம் எடுப்பதற்காக நேரடியாக இதயத்தில் குழாய்கள் இணைக்கப்படும். இதயம் வெகுமளவு இரத்தம் குறைந்த பின் சரியாக வேலை செய்யாமல் போகும்போது சிறைக்காவலர்கள் கைதிகளின் நெஞ்சின் மீது ஏறி அவர்களின் நெஞ்செலும்புகளை நொறுக்கி மீதி இரத்தத்தையும் எடுப்பார்கள். இவ்வாறு எடுக்கப்பட்ட இரத்தம் கடைசியாக ஒருவரின் உடலில் செலுத்தப்பட்டு அவரை பூச்சிகளால் கடிக்கவிட்டு பிறகு அந்த பூச்சிகள் சேகரிக்கப்பட்டு வெடிகுண்டுகளில் உள்ளே வைத்து பின்னர் அவை மக்களின் மீது தாக்குதல் நடத்த பயன்படுத்தப்படுகிறது. இந்த சிறையில் மட்டும் 3000 பேருக்கும் மேல் கொல்லப்பட்டதாகவும் இதேபோன்ற மற்ற யூனிட் 731 சிறைகளில் சேர்த்து 10,000 இருந்து 12,000 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆகஸ்ட் 1945 இல் அமெரிக்கா ஹிரோஷிமா மற்றும் நாகசாகியில் அணுகுண்டுகளைப் போட்ட பிறகு சோவியத் யூனியன் ஆக்கிரமிப்பு சீனாவிற்குள் நுழைந்து ஜப்பானிய இராணுவத்தை தோற்கடித்த பிறகே யூனிட் 731 அழைக்கப்படுகிறது. 13 வருடங்களாக செய்யப்பட்ட இந்த கொடூர பரிசோதனைகள் பற்றிய அனைத்து ஆதாரங்களும் எரித்து அழைக்கப்படுகின்றன. யூனிட் 731 இல் வேலை செய்த ஆராய்ச்சியாளர்கள் பலர் ஜப்பானில் உள்ள பல பல்கலைக்கழகங்களில் வேலைக்கு சென்று விடுகிறார்கள். இன்று நாள் வரை சீனா ஜப்பானை மன்னிக்கவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதோடு இந்த எபிசோட் முடிவு அடைகிறது. இந்த எபிசோட் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் இல் பதிவு செய்யுங்கள். வேறொரு தலைப்பை அடுத்த எபிசோட் இல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.